ஹாய். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம கனடால இருக்கோம். கனடால எங்க இருக்கோம் அப்படின்னா, கனடாவுடைய கேபிட்டல் அட்டோவால இருக்கோம். எங்க நீங்க என் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கும். இது வந்துட்டு பெரிய ஒரு கேசல் மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய பில்டிங் இல்லையா? இது ஒண்ணு. அண்ட் இதே மாதிரி எனக்கு வந்து ஆப்போசிட்ல நீங்க அங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் சேது. அண்ட் அதே மாதிரியே இதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய பில்டிங் இல்லையா? இது 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே வந்து கனடாவுடைய பார்லிமெண்ட்டாங்க. முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அரசியல் சம்மந்தமான மீட்டிங் எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குமா, கவர்மெண்ட் சம்மந்தமான மீட்டிங் எல்லாமே இங்கே தான் நடக்குமா. ஸோ இது வந்து சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர், அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒன்று வந்து வெஸ்ட் அண்டு இன்னொன்று வந்து அதே மாதிரி பில்டிங் ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு பேக்கப்காக வச்சுருக்காங்களாம். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த இந்த சைடில் இருக்கிற இதில் கூட்டம் நடக்குமா, சம்டைம் வந்துட்டு இங்கே மீட்டிங் நடக்குமா, சம்டைம் வந்துட்டு இதில் நடக்குமா. ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் மீட்டிங் அண்டு முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கே தான் அந்த மீட்டிங் பண்ணி டெசிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் நாங்கள் வந்து இங்கே உள்ளே போனோம். உள்ளே வந்து எங்களுக்கு சென்டரில் அங்கே வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இப்போது ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு உள்ளே போய் பார்க்குறதுனா பார்க்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணாங்க. பட் கொஞ்சம் நேரம் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் போதும் அப்படின்னு வந்துட்டோம் நாங்கள். இந்த பார்லிமெண்ட் பில்டிங்க்கு பின்னாடி வந்து வியூ அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. என் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களே அந்த வியூ இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. பட் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் போலீஸ் அதிகமாக இருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மக்களாக இருக்காங்க இந்த நாட்டில். என்னுடைய ட்ரைபாடு கொஞ்சம் பெருசாக இருந்தது. பார்லிமெண்ட் பில்டிங் பக்கம் அப்படிங்கிறதுனால போலீஸ் எல்லாருமே என்னை கொஞ்சம் குறுகுறுன்னு தான் பார்த்தாங்க.